இது பேர் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இது பார்த்தா எப்படி தெரியுது? இது பேரு அதிரசம். பொண்ணு கிளாஸ்ல ஒரு பொண்ணு அதிரசம் எடுத்துட்டு வந்திருக்கான். அவங்க ஸ்நாக்ஸ் பீரியட்ல எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. இத என்ன சொல்லி வீட்டுல கேட்கலாம், நீங்களே சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு பாசம் எடுத்துட்டு வந்தா, எனக்கு அதை செஞ்சு கொடு, உடனே செஞ்சு கொடு, இப்பவே செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக போன வாரம். இது பேர் என்னன்னு தெரியல. கூகுள்ல போட்டு என் பையன் தேடுறான். பாசம்னு டிஷ் இருக்கும், நீ அதை பாரு, எனக்கு பார்த்து செஞ்சு கொடுன்ட்டு. நான் சொல்றேன் பாசம்னு எந்த டிஷ்ஷும் கிடையாது அப்படின்னு. இல்ல இருக்கு, பாசம்னு இருக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என் பையனும் இவளை சாட்டிஸ்பாக்சன் பண்றதுக்காக என்ன பண்ணா, கூகுள்ல போட்டு சர்ச் பண்ண பாசம் இல்ல அப்படின்னு. நான் இவ சொல்ற என்னென்ன எப்படி இருக்கும்னு சொல்றத வச்சு நான் ஒருவேளை அதிரசம் தான் கேட்டிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், போன்ல வீடியோ எடுத்து இதுதானா நீ கேட்ட டிஷ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா இதுதான் அப்படின்னா. இவ்வளவு நாளே எனக்கு பாசம் 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 கிடைச்சு இது அதிரசத்தை பாசம் பாசம் பாசம்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர். இந்த பொண்ணு பேரு கூட தெரியாம அந்த டிஷ்ஷ கேட்டு என்ன போட்டு என்ன சாவடிச்சிருக்கா. வீட்டுல செஞ்சு கொடுத்தா எந்த டிஷ்ஷும் பிடிக்க மாட்டேதுங்க. ஆனா இவங்க ஸ்கூல்ல ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு பேரும் சொல்ல தெரியாம வீட்டுல உடனே செஞ்சு கொடுன்னு போட்டு டார்ச்சர்.